ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம ஜெம் தொலைக்காட்சியில் 29ஆம் தேதி மாலை நமக்கு கிடைத்த சில தகவல்கள். எக்ஸிட் போல் நிறைய கருத்து கணிப்புகள் வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது. வெற்றி பெறுவது யார் என்பதை துல்லியமாக கணிப்பதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். குறிப்பாக நாம் இங்கே உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் 5 முனை போட்டிகள், அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம், என்டிஏ கட்சி, தாவேகா, சீமான் மற்றும் திருமதி சசிகலா அண்ட் பெரியவர் ராமதாஸ் கூட்டணி. இந்த 5 முனை போட்டிகள் கடும் போட்டிகளாக அதிமுக, திமுக, தாவேகா எல்லோரும் இருந்தாலும் இந்த 5 முனை போட்டியாளர்களுடைய வாக்குகளும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அது தவிர்க்க முடியாத ஒரு களச்சூழல் காணப்படுகின்றது. வெற்றி யார் பெறுவார் என்பதை தாண்டி களச்சூழல் என்ன இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். வாக்குப்பதிவு அன்றும் இன்றும் தமிழ்நாட்டில் பரவலாக நாம் நம்முடைய குழு இளைஞர்களிடத்திலே கேட்டபோது அவர்கள் அனைவரும் சொன்ன விடயம் ஒன்றே ஒன்றுதான். இந்த முறை எங்களுடைய ஓட்டு பெண் பிள்ளைகளாக இருந்தாலும், முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருந்தாலும், மதம் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு தாவேகாவுக்கு ஒரு எழுச்சியை நாம் காண முடிந்தது. அதை தாண்டி மத்திய வகுப்பினர், ஒரு 60 வயது கிட்டத்தட்ட உள்ளவர்கள், குறிப்பாக எல்லோருமே இந்த முறை ஒரு மாற்றம் தேவை என்ற குரலை நாம் கேட்க முடிஞ்சது. எல்லாத்தையுமே நாம் கேட்டோம். ஒரு மாற்றம் தேவை, ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு திருப்போரூர் அப்படிங்கிற ஊரில் இந்தியாவில் முதலாக கருத்து கணிப்புகளை வெளியிட்ட, எனக்கு ரொம்ப பிடித்தமான மரியாதை வைத்திருக்கிற என்டிடிவியினுடைய நிறுவன தலைவர் பிரணாப் ராய் அவர்கள் எடுத்த ஒரு விவகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு மற்றதை போகிறேன். திருப்போரூர் என்கின்ற தொகுதி, அது யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் தான் ஆட்சியில் இருப்பார்கள். 9 தேர்தலிலும் அப்படி தான் நடந்திருக்கிறது. அவருடைய செப்பாலஜிஸ்டாக அந்த தொகுதி மட்டும் அவர் கருத்து கணித்தார். அவருடைய அந்த கணிப்பில் விஜய் அவர்களுக்கு ஒரு சிறந்த வாக்கு இருக்கின்றது. விஜயை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுகவுக்கும் பாரம்பரியமான வாக்காளர்கள் இருப்பதையும் நாம் ஏறக்குறைய உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. கடந்த முறை அதிமுக, திமுக பெற்ற வாக்குகள் சராசரியாக 1.5 விழுக்காடு என்றால் அது ஒரு 80% வாக்குகளை பிரித்தார்கள். நாம் தமிழர் கட்சி 8, 7, 5, 4, அமமுக தனித்து நின்றது. இப்படியெல்லாம் 2021 தேர்தலில் அவர்கள் நின்றபோது 2021க்கு பிறகு 24இல் அந்த வாக்குகளில் சராசரியாக மாற்றம் வந்தாலும், இந்த முறை கருத்து கணிப்பில் நாம் பார்ப்பது என்னவென்றால், குறிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்குவென்றால், 3வது பிளேயர் வலுவிழந்தவராக இல்லை. திரு விஜய் கட்டமைப்பில் எப்படி இருந்தாலும் மக்களிடத்திலே தானாக வாக்களிக்கக்கூடிய, தாவேகாவுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறார். அதற்கு காரணம் 2-3 வகையில் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், தாவேகாவுக்கு யாருடைய ஓட்டெலாம் போகுது? திமுகவுக்கு நான் எப்பவுமே ஓட்டே போட மாட்டேன், திமுகவை கண்டாலே எனக்கு ஆகாது, அப்படி ஒரு குரூப் இருப்பாங்க. அது எல்லா இடங்கள்ல இருக்கும். அந்த குரூப் ஓட்டு எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு போவாது.
அது இந்த முறை 90% மேல் தாவேக்காக்கு தான் போகும். ஏன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்காக ஒரு உளவியல் ரீதியாக அவர்களிடத்தில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. எடப்பாடியுடைய பேச்சிலோ அவர்களுடைய பயணங்களிலோ கூட்டங்கள் கூடியதென்னவோ உண்மைதான். ஆனால் பெரிய அளவிற்கான ஒரு 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 தலைவராக அவர் உருவாகவில்லை. கடந்த ஒரு 10 வருஷ பயணத்தில் 2016 அவர் வந்தார். 16-17 இருந்து இதுவரைக்கும் அவரை ஒரு ஆட்சி நல்லா இருக்கு போறது விட்டு போட்டு ஒரு தலைவனுக்குரிய அந்தஸ்தில் யாரும் அவருக்கு கொடுக்கவில்லை. எம்ஜிஆர் அவர்களுக்கோ செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கோ கருணாநிதி அவர்களுக்கோ கொடுத்த அந்த அந்த தலைவனுடைய அந்தஸ்து, அந்த மரியாதை அவருக்கு இல்லை. அது அவருக்கு ஒரு பெரிய டிராபேக். அதனால திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எப்போதும் அதிமுக எதிர்முனையிலே வலுவான கட்சிக்கு செல்லும். அது அதிமுகவை யாரோ, இந்த முறை அந்த வாக்கை தாவேகா பிடித்து கொள்கின்றது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ அந்த இடத்துல அப்படி ஒரு பெரிய பாயிண்ட் நம்பர் 2, அதிமுகவை கட்சியில் அதிமுகவுக்கு கட்சி பாரம்பரிய கட்சிக்காரர்களை தாண்டி, நான் சொல்றது திமுகவுடைய எதிரிகள் இருக்காங்களே, திமுகனாலே அவனுக்கு ஆகவே செய்யாது. அந்த ஓட்டு அதிமுகவுக்கு போகலை, அது தாவேகாவுக்கு போகுது. 2வது, அதிமுகவுக்கு வாக்களித்து கொண்டிருந்த கட்சிக்காரர்கள் அல்ல, பொதுமக்கள். அவர் கட்சிக்காரர்கள் அல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த முறை மாற்றி போடுவோம் அப்படின்னு, அதாவது தாவேகாவுக்கு தான் அந்த ஓட்டு போடுகிறார்கள். இளைய தலைமுறையினர்கள் தாவேகாவுக்கு பெரும்பான்மையாக அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அதில் ஒரு 80% மேல் இருக்கும், அல்லது ஒரு 75% இருக்கும். 70% மேல் இளைய தலைமுறையினர்கள். அப்போ நான் 3 பேரை சொல்லியிருக்கேன். திமுகவுக்கு எதிரியான பிறப்பால் திமுக எதிரிகள் இருப்பாங்க. திமுக கண்டாலே காணாது, அவன் அதிமுகவுக்கு போடுவான். இப்போ அவன் அந்த ஓட்டை அதிமுகவுக்கு அவங்க போடலை, அது தாவேகாவுக்கு போகுது. அதிமுகவுக்கு ஒரு ஒரு அனுதாபிகளாக இருப்பாங்க, அவங்க கட்சிக்காரங்கள்ல பொதுமக்கள்லாம். அவர்களும் கூட இந்த முறை மாற்று முகாமிலிருந்து அவர்களுக்கு அந்த வாக்கை போட மறுக்கிறார்கள். அதே போன்று தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் என்கின்ற ஒரு பெரிய கம்யூனிட்டி, மிகப்பெரிய சமூகம், அந்த சமூகத்தினுடைய பெரும்பான்மையான வாக்குகள் இந்த முறை அதிமுகவுக்கு இல்லை. அதிமுகவுக்கு கட்சிக்காரர்கள் இருப்பார்கள், மை நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி அல்லாதவர்கள், ரொம்ப ஆழமான கட்சி பிடிப்பு உள்ளவர்கள் இருப்பார்கள். அந்த ஓட்டும் இப்பொழுது அதிமுகவுக்கு இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ அந்த ஓட்டு திருமதி சசிகலா அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே பிரிந்து போகும். அது திமுக காரன் ஓட்டு திமுகவுக்கு போடுவான், முக்குளத்தூரில் உள்ளவர்கள். அதிமுகவை இந்த அளவுக்கு நமக்கு ஒரு கேடு செஞ்சார்னு சொன்னோன்னா அந்த ஓட்டு இன்னைக்கு அவர்களுக்கு இல்லை, அது பிரியுது. தமிழ்நாடுல ஒரு பெரிய எத்தனையோ மாவட்டங்களில், திருச்சி வரைக்கும் அது பிரியும். இப்போ எடப்பாடிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அடிப்படைத்துவமான கட்சி, அந்த கட்சியில் தொண்டர்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் ஓபிஎஸ் போகும்போது கொஞ்சம் போயிட்டாங்க, இன்றைக்கு சசிகலா அவர்களோடு போனாங்க, வைத்திலிங்கம் போனார், எல்லாரும் போனாங்க. இது அதிமுகவுக்கு பெரிய செட்பேக். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, திமுகவுக்கு இப்போ என்ன இந்த வருஷம்னா 16% இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் சிறுபான்மையினர்கள். அதில் முஸ்லீம்கள் எப்போதும் திமுகவுக்கு தான் வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க 60 வருஷத்துக்கு மேலே. இந்த முறை அந்த ஓட்டில் ஒரு 30 விழுக்காடு ஓட்டை விழுந்திருக்கிறது. அது திமுகவுக்கு பெரிய செட்பேக். எப்போதும் உதயசூரியனுக்கு விழுந்த ஓட்டில் இளைஞர்கள் பெண்களும் கூட ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு ஒரு விளிம்பு நிலை மக்கள், இஸ்லாமியர்களில் செல்வந்தர்கள் அல்ல, ரொம்ப சிரமத்திற்குள்ளான மக்கள் இருப்பார்கள் பாருங்க, தினக்கூலிகள்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தாவேகாவுக்கு போட்டிருக்காங்க. நான் மறுபடி சொன்னேன், இது எப்பவும் நடந்ததில்லை, முதலாக இப்போது தான் நடந்திருக்கிறது. திமுகவுக்கு எப்போ ஓட்டு போடலைன்னா 2001 தேர்தலில் கோவை குண்டுவெடிப்புக்கு பின்பு திமுகவுக்கு வாக்களிக்க மறுத்த அந்த சமூகம் மற்றவர்களுக்கும் வாக்களித்தார்கள். இந்த முறை அவர்கள் அது திமுகவுக்கு வாக்கு அளிக்காமல் இந்த முறை 30 விழுக்காடு வாக்குகள், 30க்கு மேலே போகிறது, இளைஞர்கள் எல்லோருமே
இது திமுகவுக்கு ஒரு பலகீனம். மூன்றாவது, 8 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கும் அரசு ஊழியர்கள், போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, அங்கன்வாடி ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோஜியோ, மருத்துவர்கள், செவிலியர்கள், சத்துணவு பணியாளர்கள், சர்வேயர்கள், இப்படி ஒரு பெரிய குரூப்பு. இதில் மெயினாக தூய்மை பணியாளர்கள். இந்த ஓட்டு நிச்சயமாக இந்த முறை திமுகவுக்கு இல்லை. அவர்கள் ரொம்ப அதிகமாக அவர்கள் இந்த முறை இல்லை என்றால் எல்லா செக்டோரியிலும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்கு இருந்தாலும் இந்த மக்களெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு அலுவலர்கள் வாக்குகள் இல்லை. இதை தாண்டி அரசுக்கு எதிரான மனோநிலை, பொது சமூகத்தில் திமுகவுக்கு ரவுடிகள் ஒரு கெட்ட பெயர், லோக்கல் இஷ்யூஸ், அரசு செஞ்சக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ், எந்த அரசுக்கும் ஒரு 5% இருக்கும். அந்த 5% எதிர்ப்பலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த முறை நெகட்டிவாக அமைகிறது. முஸ்லிம்களை சொன்ன நான் கிறிஸ்தவர்களை சொல்லித்தானே ஆக வேண்டும். கடலோர கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், மீனவர்கள் எப்போதும் பாஜகவுக்கு எதிராக திமுகவுக்கு தான் வாக்களித்தார்கள். வேறு அவர்களுக்கு வழி இல்லை. பாஜகவுக்கு போட மாட்டான். மண்டக்காட்டில் இருந்து, கன்னியாகுமரியில் இருந்து, குளச்சல்ல இருந்து, மணப்பாடு, பெரியதால, கூடுதால, உங்களுக்கு சொல்கிற மாதிரி பெரியதால, கூடுதால, ஆலந்தலை, திருச்செந்தூர் நான் பார்த்தது. அதை போன்று வீரபாண்டியப்பட்டினம், காயல்பட்டினம், புன்னக்காயல், தூத்துக்குடி, இந்த மாதிரி ராமநாதபுரம், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கடலோர கிறிஸ்தவர்கள் வாக்குகள் திமுகவுக்குத்தான் கிடைத்தது. ஏனென்றால் அது பிஜேபி இந்த கூட்டணியில் இருக்கிற. இப்போ அந்த ஓட்டுக்கள் அப்படியே போகிறது. எங்கே போகிறது? தாவேகாவுக்கு போகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், நல்லா கவனிங்கள். தலித்துகள் இளைஞர்களுடைய வாக்குகள், தலித்து பெண்களின் வாக்குகள் இந்த முறை திமுகவுக்கு இல்லை, அதுவும் தாவேகாவுக்கு தான் போகிறது. நான் சொல்றதுல உங்களுக்கு கோபப்படக்கூடாது, மெதுவாக கேட்கணும். இப்படி ஒரு இடைநிலை சாதியினர் வாக்குகள், முதிர் சமூகம் எல்லாம் தாவேகாவுக்கு கிடைப்பதனால தான் இப்போ அவங்க ஒரு குதூகலச்சில், ஒரு புத்துணர்ச்சியில் இருக்கிறாங்க. ஒன்று, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவாக சொல்லியாச்சு. இப்போ 2 பேருடைய வாக்கும் பாசிட்டிவ் விஜய்க்கு சொல்லியாச்சு. விஜயை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. திமுகவுக்கு நெகட்டிவ் சொன்னதை மாதிரி பாசிட்டிவ் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள். 23% ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தபோது திமுக கொலையாளிகள் என்று சொன்ன பிறகு அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அந்த வாக்கு இன்றும் இருக்கிறது. அது ஒரு 25%. அதை தவிர்த்து வாக்கே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 16-17% இருக்கக்கூடிய மைனாரிட்டி வாக்குகளில் ஒரு 6-7% ஓட்டை விழுந்தாலும் அதில் ஒரு 10% அவங்களுக்கு எப்பவும் அது அவங்க திமுக ஓட்டு தான். கிறிஸ்தவ நாடார் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வன்னியர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று திமுகவுடைய நலத்திட்டங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும். மாதம் 1000 ரூபா, மாதம் டங்குன்னு பெல் அடிச்சாப்புல வருது. பொங்கலுக்கு 3000, அப்புறம் அன்னைக்கு ஒரு 5000 கொடுத்தாங்க. ஊரை சுற்றி பார்க்க 2000, இனி வந்தால் ஒரு 2000ன்னு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கை கொடுக்கும். அப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய அடிப்படைத்துவமான உதயசூரியன், இவன் எதுக்குமே போட மாட்டான். ரெட்டலைக்கு போடுறவன் எதுக்குமே போட மாட்டான். அவன் ரெட்டலைக்கு தான் போடுவான், திமுகவுக்கு தான் போடுவான். இந்த ஓட்டெல்லாம் தாவேகாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதனை தாண்டி கூட்டணி பலம், காங்கிரஸ் கட்சிக்காரன், விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய அமைப்புகளை பற்றி நான் சொல்லிட்டேன். அப்புறமா இடதுசாரிகள், அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் மற்ற ஆள்கள். இது திமுகவுக்கு ஓரளவுக்கு பலத்தை தரும். இது சதவீத கணக்கில் நான் உங்களுக்கு சொல்வதற்கு இப்போது டைம் இல்லை, அதை நான் பின்பு சொல்கிறேன். தாவேகாவுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன? தாவேகாவுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு விஜய் தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட் என்ன? எந்த கட்டமைப்பும் கிடையாது. புஷி ஆனந்தோ, இந்த ஆதவ் அர்ஜுனானோ, நிர்மல் குமாரோ எவருமே பேசுவதற்கு நல்ல தலைவர்கள் அல்ல.
பூத் கமிட்டியில் திமுக அதிமுகவுக்கு இருக்கிற வலு அவர்களுக்கு இல்லை. பல கிராமங்களில் கிளைகள் மட்டுமல்ல, பூத் கமிட்டி அல்ல. பொதுவாக ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி கிராமங்களில் கதவுகளை தட்டி 77 80கள்லாம் பார்த்துருப்பீங்க. நடக்க முடியாதவர்களெல்லாம் தூக்கி கொண்டு வாக்களிப்பார்கள். ஒரு பூத்தில் 1500லேருந்து 1800 பூத் இருக்கும். இதில் ஒரு கான்ஸ்டிடியூவன்சிலன்னு சொன்னால் அதில் எத்தனை பூத்தில் இந்த மாதிரி பஸ்ஸிலையும் கார்லேயும் கையிலையும் தூக்கி கொண்டெல்லாம் வாக்களித்தார்கள். அந்த கட்டமைப்பு கொஞ்சம் கூட இல்லை. விசில் அடிக்கக்கூடிய இந்த இளம் பிள்ளைகளுக்கு அவர்கள் மட்டும் வாக்களிப்பார்கள். தலையாக ஏதோ தளபதி, அதோடு சரி. மற்றபடி எந்த கட்டமைப்பும் இல்லை. அதை திமுக நன்கு பயன்படுத்துகிறது. அது திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நான் சொல்கிறது புரியுதா? அது திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த ப்ளஸ் பாயிண்டை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வாக்காளர்களுக்கு சில சலுகைகளை செய்தார்கள். அரசாங்க ரீதியாக சலுகை சொல்லிட்டேன். அரசாங்கம் அல்லாத சில சலுகைகளும் பெரும் பணம் பழவியது. அது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வரும். இந்த மாதிரி சில காரணிகள் திமுகவுக்கு இருக்குது. இந்த மாதிரி சில காரணிகள் புதிய எதிர்பார்ப்பு மாற்றம் உண்டே இளைஞர்களின் இருக்கிறது. அதிமுக வலுவிழந்த நிலையில் இருக்கிறது. இப்போ இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன். இப்போ ஒரு சில தொகுதியில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு 10,000 ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும், அல்லது ஒரு 8000லிருந்து 7000 8000 ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும்போது, இந்த தாவேகாவுடைய சுனாமி அடிக்கும்போது அதிமுக வாக்குகளை அதிகம் வெற்றி பெற்றால், பிரித்து விட்டால், சின்ன மைனரில் நான் சொல்கிறது ரொம்ப சின்னதில் ஒரு 40,000 ஓட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 28,000 ஒரு சின்ன வாக்கில் பெரும்பான்மை திமுக வாக்குகளை போய் சேர்ந்துட்டா அது இந்த முறை அதிமுகவுக்கு பலன். அதிமுக வாக்களை முழுமையாக கபலீகரம் செய்து விட்டால் அது திமுகவுக்கு மைனஸ். ஆனால் எப்போதும் பார்க்கின்ற போது இது அதிமுகவுக்கு சில மைனஸை ஏற்படுத்துது. திருப்போரூரில் நான் ஒரு செய்தியை சொன்னேன். பிரணாப் ராயுடைய கருத்து கணிப்பில் நான் சொன்ன அதே மாதிரி எழுச்சி வந்திருக்கிறது. ஆனால் திமுகவும் அதிமுகவும் பலமாக இருக்கிறது ஓரளவுக்கு அவர்களுடைய ஸ்டாண்டில். திமுகவுக்கு 2 மைனஸ் என்னன்னா, அவருடைய வேட்பாளர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், துரைமுருகன், இந்த மாதிரி ஒன்றுக்கும் உதவாத பழம் பெருச்சாளிகளை திமுக போட்டது அவர்களுக்கு பெரிய மைனஸ். அது அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னென்ன காரணங்களெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதில் தாவேகாவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இதுவாக இருக்கிறது. வாக்கு சதவீதம் நீங்கள் எத்தனை பெறுவீர்கள் அதை பற்றிய புள்ளியல் கணக்கு நமக்கு வந்திருக்கிறது. நாளை மறுநாள் அதை பற்றி நாம் சொல்லுவோம். யோசனை பண்ணி இன்னைக்கு அதை கணக்கெல்லாம் போட வேண்டியிருக்கு. எதையாவது பேசணும்னு பேசிட்டு போயிடக்கூடாது. இதுதான் களத்தில் உள்ள நிலவரம். சீமானுக்கு ஒரு டிராபேக் என்னவென்றால், அவருக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னால் அவர் வெற்றி பெறுவதற்காக கட்சியில் இல்லை. ஓட்டுகளை பிரித்து தன்னை பெரிய மனிதனாக காட்டி கொடுத்தார். அதுவே அவருக்கு இந்த முறை இடைஞ்சலாக போகுது. ஏன்னு கேட்டால், தேர்தல் அரசியலில் வெற்றி தான், ஆனால் வெற்றி தேவையில்லை, சும்மா நிற்பேங்கிறதுனால இன்றைக்கு ஒரு பெருங்குறுப்பு தமிழ் தேசியத்தை பேசுகிறார், திராவிட தேசியத்தையும் பேசுகிறார். இங்கேயே போயிடுவோமே ஜெயிக்கிற கட்சிக்குன்னு போகிறாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கல்யாண சுந்தரம், ராஜீவ் காந்தி, பாண்டிய, அவங்க பேர் என்னது, அந்த மாதிரி நிறைய பேர், ஒரு நாகப்பட்டினத்தில் அம்மா பாண்டியம்மாளா, அவர்கள்லாம் இந்த கட்சிக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்போ இவருடைய நாக்கு போனா இருந்தாயிருன்னு ஏற்கனவே நிறைய தொண்டர்கள் தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் அவருக்கு பெரிய இடைஞ்சல், அவருடைய வாக்கும் சரியும். ஒரு நெருக்கடியான நேரத்தில் நான் சொன்னதை புரிந்து கொள்ளுங்கள். விஜய் எந்த வாக்குகளை எல்லாம் பிரிக்க போகிறார், அது திமுக அதிமுகவுக்கு சில தொகையில் 2 பேருக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவாக ஏற்படுத்தும். இப்போ விஜய் வெற்றி பெறுவாரா? ஆனால் அங்கே விஜய் வாக்குகளை மட்டும்தான் பிரிப்பார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்ஜிஆரை விட விஜய் ஒன்றும் பெரிய தலைவர் அல்ல. அவரே 33% தான் முதல் தேர்தலில் பெற்றார். எம்ஜிஆரை விட பெரிய எழுச்சிமிக்க தலைவர் அல்ல. அது 33% தான் அப்போ. இப்போ இவ்வளோ வந்தாலும் அவருக்கு அவ்வளோ இல்லை. ஒரு 20% பெறலாம், மேக்சிமம் 24 பெறலாம் என்றும் சில தகவல்கள் வருகிறது. திமுகவுக்கு நாம் சொன்ன அந்த அடிப்படைத்துவமான 25 + கூட்டணி கட்சிகள்,
அவர்களுடைய செயல் திட்டங்கள். அதிமுக இந்த இதில் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்குது. இது இன்றைக்கி எக்ஸிட் போலில் நமக்கு கிடைச்ச சில தகவல்கள். ஆனாலும் பர்சன்டேஜ் எப்படி என்னங்கிறத நாளே உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இதுதான் உண்மையான நிலவரம். கவுண்ட் பண்ண பிறகு தான் முழுமையாக தெரியும். அடுத்த ஒரு அமர்வில் சந்திக்கிறேன். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.